616 மேக்ஸ் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் உள்ள ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு கணக்கு உள்ள வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு சோதனையின் குறிப்பிட்ட முடிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சோதனையின் குறிப்பிட்ட முடிவு எவ்வாறு அழைக்கப்படுது. ஒரு சோதனை அப்படின்னா ஒரு நாணயத்தை டாஸ் பண்ணுறோம், இல்லைனா ஒரு பகடையை உருட்டுறோம், சரியா? இதெல்லாம் ஒரு சோதனை அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாணயத்தை சுண்டும்போது தலை அல்லது பூ கிடைக்கிறது. தலை மற்றும் பூ என்பன விளைவுகள். அப்போ ஒரு முயற்சி அப்படின்னா அந்த சோதனையோட முடிவு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா விளைவு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, விளைவு அப்படிங்கிற ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அந்த நிகழ்தகவோட மதிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 1 வரை தான் இருக்கும். 1 0வாக இருக்கலாம், குறைந்தபட்ச மதிப்பு 0, அதிகபட்ச மதிப்பு 1 இருக்கலாம். இல்லைன்னா அந்த 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட எண்களாக தான் என்னன்னா இருக்க முடியும். அப்போ இதில் எது நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. இது இருக்கலாம். 0.5ங்கிறதும் 0க்கும் 1க்கும் இடையில் உள்ளது தான். அதுமாரி இந்த 1ங்கிறதும் அதிகபட்சமாக 1 இருக்கலாம், குறைந்தபட்சமாக என்ன இருக்கலாம்னா இந்த 0 இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த 3 ஆப்ஷனுமே இருக்கலாம். எது இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த -1 தான் இருக்க முடியாது, நிகழ்தகவோட மதிப்பாக இருக்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சோதனையின் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளின் தொகுப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒரு சோதனையின் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளின் தொகுப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. கவனிங்க, ஒரு நிகழ்ச்சி என்பது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளை கொண்டிருக்கும். அதை தான் இப்படி கேட்டிருக்காங்க, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னு எழுதிடுவோம், நிகழ்ச்சி அப்படின்னு எழுதிடுவோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்படும் பொழுது குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதோட சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது கூறுவெளி என்ன அப்படின்னு எழுதிக்குவோம். சரியா? அதாவது எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா, ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம், இல்லைனா 1 ஹெட்டு டெய்லாக இருக்கலாம், இல்லைனா 1 டெய்லு ஹெட்டாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம் அப்படின்னா டெய்லாக இருக்கலாம். ஸோ அப்போ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்னா 4 விளைவுகள் கிடைக்கிது இல்லையா, அப்போ 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்தது ஒரு தலை அப்படின்னா இதை அந்த நிகழ்ச்சியை பேரனா அப்படின்னு வச்சுக்கிறோன்னு வச்சுங்க. அப்போ குறைந்தது ஒரு தலைன்னா இதில் ஒரு தலை இருக்கு இல்லையா, 2 தலையே இருக்குது. நமக்கு தேவை மினிமம் ஒரு தலை இருக்கணும். அப்போ ஹெச் அதை எடுத்துக்கலாம். அடுத்து இதுலேயும் ஒரு தலை இருக்குது, HT. அடுத்து இதுலேயும் ஒரு தலை இருக்குது, TH. ஆனால் இங்கே தலையே இல்லாமல் இருக்குது, அதனால் அதை மட்டும் என்ன பண்ண மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம். அப்போ என் ஆஃப் இ ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம், மொத்தம் 3 விளைவுகள் கிடைக்குது. நமக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ P ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம். என் ஆஃப் இங்கிறது என்னது 3, என் ஆஃப் எஸ்ங்கிறது 4. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 டிவைடட் பை 4. ஆன்சர் இதுக்கு 3 டிவைடட் பை 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 சீரான நாணயங்கள் சுண்டப்படுகின்றன. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். எஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சீரான நாணயங்கள்னால் அதோட சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கிறோம். இதுக்கு நீங்கள் எப்படி எழுதிக்கிறீங்கன்னா ஈஸியாக ஹெட்டு டெய்ல் ஹெட்டு, அடுத்தது ரெண்டுமே டெய்லாக இருக்கும். இது 2 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது உள்ள சாம்பிள் ஸ்பேஸ், அந்த விளைவுகள் தான் எழுதியிருக்கோம். இது 3 நாணயம்னா இது அப்படியே 2 தடவை எழுதுங்க, ஹெட்டு டெய்லு, டெய்ல் ஹெட்டு, டெய்லு டெய்ல். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஹெட்டை ஆட் பண்ணி விட்ருங்க. மேலே கீழே உள்ள எல்லாத்துலேயும் என்ன பண்ணிவிட்ருங்க, ஒரு டெய்லை ஆட் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? அவ்வளோதான். ஆக மொத்தம் எத்தனை விளைவுகள் கிடைக்கும் அப்படின்னா 8 கிடைக்கும். அப்போ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா
8. n of s is equal to 8. 3 சீரான நாணயங்கள் இல்லையா? ஒரு நாணயம்னா எனக்கு 2 பக்கங்கள் தான் இருக்கும். அப்போ 2 கீழே எழுதிக்கிறோம். 3 தடவை சுண்டுதாலும் மேலே 3 எழுதும். 2/3 என்ன வந்துன்னா 8. அதை தான் இங்கே 8 விளைவுகள் இப்படி நம்ம தனியாக அந்த காம்பினேஷன்ஸை பிரித்து எழுதியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ n of s is equal to அவங்க சொல்கிற கண்டிஷன் அது அதிகபட்சம் 2 தலைகள். அதிகபட்சமாக எத்தனை தலைகள் இருக்குன்னா 2 தலைகள். அந்த நிகழ்ச்சியை அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி. அதிகபட்சமாக எத்தனை தலை தான் இருக்கணும்? 2 தலை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆனால் இதில் பாருங்கள் 3 தலை இருக்குது. சரியா? மேக்ஸிமம் எனக்கு 2 தலை தான் இருக்கணும், அதை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதிகபட்சம் 2 தலைகள் அப்படின்னா. சரியா? அப்படின்னா 2 தலை இருக்கலாம், ஒரு தலை இருக்கலாம், தலையே இல்லாமல் கூட என்ன பண்ணுறான் இருக்கலாம். ஆனால் 2 தலைக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கக்கூடாது. அதுதான் கண்டிஷனு. ஸோ அப்போ இதை தவிர பாக்கி எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். HTH, THH, TTH, HHTE, THTE, TTT. இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். இதில் தலையே இல்லை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஏதாவது நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டுருவோம். அட்மிஷன் நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா வீட்டில் போய் பார்த்துக்கிறதுலாம், தங்காமல் வீட்டில் போய் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் அட்மிஷன் போட்டு இங்கே இருக்குது அப்படின்னா அதிகபட்சமாக 2 நாள் இருக்கலாம். சரி, அதுக்கு மேலே இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன், நான் தங்கவே இல்லை அப்படின்னா அந்த கண்டிஷனே நம்ம தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? இல்லை நான் ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு போகிறேன் எடுத்துக்கலாம், 2 நாள் தங்கிக்கலாம். ஆனால் 3 நாளோ 4 நாளோ 2 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது? தங்கவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த தலை இல்லைனாலும் என்ன பண்ணிக்கிறோம்? எடுத்துக்கிறோம். சரியா? நான் தங்கவே இல்லை, வீட்டில் போய்னாலும் பார்த்துக்கிறேன். சரியா? ஸோ அப்போ எனக்கு இந்த HHH மட்டும் எடுத்துக்காமல் பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அப்போ n of e ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 7 வந்துடும். ஸோ P of e ஈக்குவல் டு n of e டிவைடட் பை n of s டிவைடட் பை n of s. n of eங்கிறது என்னது? 7 டிவைடட் பை n of sங்கிறது 8. ஸோ ஆன்சர் 7 டிவைடட் பை 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அதே சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. என்ன கேட்குறாங்கன்னா அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. சரியா? இப்போ எழுதுனா அதே சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கிறோம். S is equal to 3 கேட்டாங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 2க்கு உள்ளதை ஃபஸ்ட்டு எழுதிங்க. ஹெட்டு டெய்லு, டெயில் ஹெட்டு, டெயில். இது அப்படியே இன்னொரு தடவை அப்படியே கீழே எழுதுங்க. HT, TH, TT. மேலே எல்லாத்துலேயும் ஒரு ஹெட்டை ஆட் பண்ணி விட்டுறோம். கீழே எல்லாத்துலேயும் ஒரு டீயை ஆட் பண்ணி விட்டுறோம். சரியா? ஆக மொத்தம் நமக்கு எத்தனை விளைவுகள் கிடச்சிடும் அப்படின்னா 8 விளைவுகள் கிடச்சிடும். ஸோ n of s is equal to என்ன வந்துட போகுது? 8 அப்படின்னு கிடைக்குது. சரியா? இதில் 2 நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அதிகபட்சமாக 2 பூக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்ல அதிகபட்சம் 2 தலைகள், அதே கண்டிஷன் தான். அங்கே தலைன்னு சொல்லியிருக்காங்க, என்னென்னது பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதிகபட்சம் எனக்கு எத்தனை பூக்கள் அப்படின்னா 2 பூக்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியை நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி என்னன்னு வச்சுக்கிறோம்? ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா 2 நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சிக்கு பேர் நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு அதிகபட்சமாக எத்தனை பூக்கள் இருக்கணும்? 2 பூக்கள் இருக்கணும். அப்போனா 3 பூ இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த தலைக்கு லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா? அதே தான். சரியா? அப்போ இதை தவிர பாக்கி எல்லாத்தையும் எழுதிக்குவோமா? எல்லாத்துலேயும் எனக்கு இதை தவிர எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். THH, TTH, HHTE, HTT, THT. ஏன் அதை மட்டும் எடுத்துக்கல அப்படின்னா அதிகபட்சமாக 2 பூ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 பூ இருக்குது, அதனால் அதை எடுத்துக்கல. அப்போ n of a ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கிறோம் அப்படின்னா 7. அடுத்த நிகழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா B. அடுத்த நிகழ்ச்சி என்னது? குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் என்ன இருக்கணும்? 2 தலையாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா 2 தலையும் இருக்கலாம், 3 தலை கூட இருக்கலாம். ஆனால் மினிமம் என்ன இருந்தால் ஆகணும்? குறைந்தபட்சம் 2 தலை இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாமா? ஹெச் எடுத்துக்கிறோம். அடுத்தது HTHலையும் எத்தனை இருக்குது? எனக்கு குறைந்தபட்சம் 2 தலை இருக்குது, அதையும் எடுத்துக்கிறோம். அப்புறம் THH அதை எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், இதில் ஒரே ஒரு தலை தான் இருக்குது. ஆனால் மினிமம் நமக்கு என்ன? அது 2 தலை வேணும். இதை எடுத்துக்கலாமா? இதில் 2 தலை இருக்குது. HT. சரியா? நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே இங்கே எடுக்க முடியாது. இதில் ஒரு தலை தான் இருக்குது, இதுலேயும் ஒரு தலை தான் இருக்குது. மினிமம் நமக்கு 2 தலை வேணும். சரியா? ஒரே நிமிஷம். HHT.
சரி, ரைட். இப்போ இந்த அல்லது வந்தாவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியா, ஒன்றை ஒன்று விளக்கா நிகழ்ச்சியா அப்படின்னு பார்க்கணும். ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு இங்கே 4 வருதா? அப்போ இதுக்கு நிகழ்த்தகவு என்னென்னு எழுதுவோம்னா, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ என் ஆஃப் ஏங்கிறது 7, சரியா? என் ஆஃப் எஸ்ங்கிறது 8. இதுக்கு நிகழ்த்தகவு. அடுத்து இதுக்கு பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ 4 டிவைடட் பை 8 அப்படின்னு எழுதுவோமா? ஏன்னா என் ஆஃப் பி என்னது 4 டிவைடட் பை 8 அடித்தோம்னா சரி 4 டிவைடட் பை 8 அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? சரி, இப்போ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த அல்லதுன்னு கொடுத்தாவே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியா, ஒன்றை ஒன்று விளக்கா நிகழ்ச்சியா அப்படின்னு பார்க்கணும். அது என்ன ஒன்றை ஒன்று விளக்கும் விளக்கா நிகழ்ச்சின்னா, இப்போ நம்ம 2 நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் உள்ள விளைவுகள் ஏதாவது பொதுவாக இருந்துச்சுன்னா அது ஒன்றை ஒன்று விளக்கா நிகழ்ச்சிகள் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இதில் இருக்கிறதுக்கும் எதுவுமே காமனாக இல்லை அப்படின்னா இது என்ன நிகழ்ச்சின்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இப்போ கவனிங்க, இந்த ஹெச்ஹெச்ஹெச்சும் இங்கே அப்படியே இருக்குது, அடுத்தது ஹெச்டிஹெச்சும் இங்கே அப்படியே இருக்குது, அடுத்தது டிஹெச்ஹெச் அதுவும் அப்படியே இருக்குதுங்க, அடுத்தது ஹெச்ஹெச்டி இங்கே அப்படியே இருக்குது. அப்போ இதில் இருக்கிற 4மே அங்கே எப்படி இருக்குன்னா பொதுவாக இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை ஒன்றை ஒன்று விளக்கா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்னா எதெல்லாம் பொதுவாக இருக்கோ அதை எழுதுவோம். ஹெச்சு டிஹெச்சு அடுத்தது டிஹெச்ஹெச் தென் ஹெச்ஹெச்டி இதை எழுதுவோம், சரிங்களா? ஸோ இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 4. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ யூனியன் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ யூனியன் பி என்னன்னு பார்த்துருக்கோம், 4 டிவைடட் பை என்னது 8, சரிங்களா? இப்போ என்ன ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஒன்றை ஒன்று விளக்கா நிகழ்ச்சினா பி ஆஃப் A intersection B equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A என்னது 7/8, P of B என்னது 4/8 minus P of A intersection B என்னது 4/8. இங்கே ஏன் மைனஸ் பண்ணோன்னா இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக எத்தனை விளைவுகள் இருக்கோ அதை மைனஸ் பண்ணி விட்டுறோம், சரியா? ஏதாவது இருக்க ஒரு டைம் தானே எடுத்துக்கணும் கால்குலேட் பண்ண முடியுது. அப்போ இந்த ப்ளஸ் 4/8க்கு இதுக்கு அடிபட்டு போயிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 டிவைடட் பை 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான விடை என்ன அப்படின்னா 7 டிவைடட் பை 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கவனிங்க, ஒரு பையில் உள்ள 12 பந்துகள் வெள்ளை நிறம் உடையவை. சமவாய்ப்பு முறையில் அதிலிருந்து ஒரு பந்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளை நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? மொத்தமே எத்தனை தான் இருக்குது, 12. அதுதான் என் ஆஃப் எஸ்ஸாக இருக்கப்போது டிவைடர் பை 12. அதுலேருந்து எக்ஸ் பந்துகள் வெள்ளை நிறம் உடையவை. அப்போ இதுக்கான நிகழ்தகவு என்னென்னு எழுதுவோம், வாய்ப்பு வெள்ளை நிறப்பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு வெள்ளை எவ்வளோ தான் இருக்குது, எக்ஸ் பந்துகள் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் டிவைடர் பை என்னென்னு எழுதிடுவோம் 12 அப்படின்னு எழுதிட போகிறோம், சரியா? ஸோ அப்போ என்னென்னு எழுதிடுவோம், ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ் டிவைடட் பை 12 அப்படின்னு எழுதிக்குவோம். இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு வரும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6 புதிய வெள்ளை நிற பந்துகளை அப்பையில் வைத்த பின்னர். அப்போ டோட்டலாக என் ஆஃப் எஸ் என்ன ஆகிடும்னா ஏற்கனவே 12 பந்துகள் தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிடும் 12 + 6 18 ஆகிடும், சரியா? சரி, 6 புதிய வெள்ளை நிற பந்துகளை அப்பையில் வைத்த பின்னர் ஒரு வெள்ளை நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு. ஏற்கனவே எக்ஸ் பந்துகள் இருந்துச்சா, இப்போ வச்ச 6 பந்துமே என்னது தான் வெள்ளை நிற பந்து தான். அப்போ எக்ஸ் + 6ங்கிறது தான் என்னவாக இருக்குன்னா அதில் இருக்கிற மொத்த வெள்ளை நிற பந்துகளோட எண்ணிக்கையாக இருக்க போகுது, சரி? அப்போ எக்ஸ் + 6 டிவைடட் பை 18. அப்பையில் வைத்த பின்னர் ஒரு வெள்ளை நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு 1இல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல். 1இல் பெறப்பட்ட அப்படின்னா இந்த எக்ஸ் டிவைடட் பை 12 இருக்கு இல்லையா, இதுதானே 1வது இதில் பெறப்பட்ட நிகழ்தகவோட மதிப்பு. அதை போல் 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. அதனால் எக்ஸ் டிவைடட் பை 12 1இல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல் 2 மடங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் 2ஆல் பெருக்கிறோம். இப்போ 2 என்ன ஆகிடும்னா ஈக்குவல் ஆகிடும். இப்போ கவனிங்க, எக்ஸ் + 6 டிவைடட் பை 18 ஈக்குவல் டு 2 × எக்ஸு 2x டிவைடட் பை 12ன்னு வந்துடும். இதை அடிச்சுக்கிறோம். 2 6 12 3 6 18. இந்த 2க்கும் இந்த 2க்கும் என்ன பண்ணிக்கலாம், அடிச்சு விட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் + 6 ஈக்குவல் டு 3 × எக்ஸு 3x அப்படின்னு வந்துடும், சரியா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸு சரி
6 இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் எக்ஸ்னு வந்துடுமா? அப்போ 6 இஸ் ஈக்குவல் டு 3xல் எக்ஸ் போச்சுன்னா 2xன்னு வந்துடும். இந்த ரெண்டுக்கும் இந்த 6 கடிச்சாவும் 3 தடவை. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 3. ரெண்டாவது கொஸ்டினில் எக்ஸின் மதிப்பை தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னா 3. ஸோ இதுக்கான விடை என்ன அப்படின்னா ஆன்சர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பகடை உருட்டப்படும் போது, இப்போ ஒரு பகடையை உருட்டணும் அப்படின்னா அங்கே கூறுவெளி அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்குன்னா S இஸ் ஈக்குவல் டு, ஒரு பகடையில் 6 முகங்கள் இருக்கும் இல்லையா, அதாவது 1 2 3 4 5 6, இந்த 6 விளைவுகள் தான் நடக்கும். ஸோ இப்போ N ஆஃப் S இஸ் ஈக்குவல் டுங்க என்னென்னு வச்சுக்கோன்னா 6 அப்படின்னு வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? முதல் நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினு 3க்கு மேல் கிடைக்க கேட்குறாங்க. சரியா? 3க்கு மேல் அப்படின்னா 4ஆம் நம்பர் விழலாம், 5ஆம் நம்பர் விழலாம், 6ஆம் நம்பர் விழலாம். ஆக மொத்தம் இங்கே எனக்கு எத்தனை விளைவுகள் கிடைக்குதுன்னா 3 விளைவுகள் கிடைக்குது இல்லையா? ஸோ இப்போ இதுக்கான நிகழ்தகவு என்னென்னு எழுதுவோம்? 3/6. சரியா? சாதகமான விளைவுகள் அப்படின்னு சொல்லுவோம், இதை சாத்தியமான விளைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது சாத்தியம், அதாவது மொத்தமாக எவ்வளோ கிடைக்குமோ அது. இது சாதகம் அப்படின்னு சொல்லுவோம். சாதகமான விளைவுகளுக்கும் சாத்தியமான விளைவுகளுக்கும் உள்ள விகிதத்தை தான் என்னென்னு சொல்லுவோம்னா நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு சாதகம் என்ன கேட்குறாங்கன்னா 3க்கு மேல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரெண்டாவது கொஸ்டினில் சாதகம் என்ன அப்படின்னா 5க்கு மேல் கிடைக்க, நமக்கு ஃபேவராக எது வரணும்னு சொல்கிறோம் அப்படின்னா 5க்கு மேல் கிடைக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5க்கு மேலேனா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, இந்த 6ஆம் நம்பர் இருக்கு இல்லையா, அது மட்டும் தானே இருக்கும் 5க்கு மேலே. அப்போ அங்கே கிடைக்கிற விளைவுகள் என்னென்னா 1. அப்போ இதுக்கான நிகழ்தகவு 1/6 அப்படின்னு எழுதிடுவோம். நெக்ஸ்ட் இதை அடித்தோம்னா இந்த இடத்துல மேலே இருக்குல்லையே, இதை அடித்தோம்னா 1/2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1/2 அப்படின்னு வரும். செகண்ட் கொஸ்டினுக்கான நிகழ்தகவு 1/6. தேர்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3இன் மடங்காக. இங்கே ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்ன வரணும் அப்படின்னா 3இன் மடங்காக. சரியா? 3இன் மடங்குன்னா என்ன வரும்? 3ஆம் நம்பர் இருக்கும், 6ஆம் நம்பர், அடுத்து 9ஆம் நம்பர் இருக்கும். ஆனால் இந்த பகடையில் அது இருக்காது இல்லையா? பகடையில் இது இருக்காது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே 2 மட்டும் தான் வரப்போகுது. ஸோ இப்போ 2 விளைவுகள். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னு எழுதணும்னா 2/, மொத்த விளைவுகள், அதாவது சாத்தியமான விளைவுகள் எவ்வளோ அப்படின்னா 6. இதை அடித்தோம்னா 2 3 2 6. ஸோ ஆன்சர் 1/3. ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 1/2 1/6 1/3 ஆப்ஷன் ஏலேயே கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு சீரான பகடை உருட்டப்படுகிறது. ஒரு பகடை தான். அப்போ N ஆஃப் S இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வரும். N ஆஃப் Sனா எஸ் கூறுவெளி என்னென்னு எழுதுவோம்? 1ஆம் நம்பரு 2 3 4 5 6, இதுதான் கூறுவெளி. அப்போ N ஆஃப் S இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? மொத்தம் 6 விளைவுகள் கிடைக்குது, அதனால் 6. அதாவது சாத்தியமான விளைவுகள் எவ்வளோ அப்படின்னா 6. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு இரட்டை எண் அல்லது 3இன் மடங்கு 2 நிகழ்ச்சி சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியை ஏ அப்படின்னு வச்சுக்கோம். இரட்டை எண்ணா எது? 2 4 6. அப்போ இங்கே N ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா N ஆஃப் ஏ ஈக்குவல் டு மொத்தம் 3 கிடச்சிருக்கு இல்லையா, அதனால் 3 அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது ஸோ இப்போ P ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்? P ஆஃப் ஏ ஈக்குவல் டு N ஆஃப் ஏ டிவைடட் பை N ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுவோம். N ஆஃப் ஏங்கிறது 3, N ஆஃப் எஸ்ங்கிறது 6. சரி, அப்போ 3/6 அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதுலேயே ரெண்டாவது நிகழ்ச்சியை நம்ம பின்னு வச்சுக்கிறோம். ரெண்டாவது நிகழ்ச்சி என்னென்னா 3இன் மடங்கு. 3இன் மடங்குனா எது? 3ஆம் நம்பரும் இந்த 6ஆம் நம்பரும். ஸோ அப்போ N ஆஃப் பி ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா 2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ ஓவராலாக இப்போ P ஆஃப் பி ஈக்குவல் டு N ஆஃப் பி டிவைடட் பை N ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2/, சாதகமான விளைவுகள் 2, சாத்தியமான விளைவுகள் என்னென்னா 6. இப்போ ஏற்கனவே நான் அல்லது அப்படின்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 2 நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அதில் அல்லதுங்கிற வேர்டு வந்துச்சுனாவே அது ஒன்றை ஒன்று விளக்குமா விளக்கா நிகழ்ச்சியா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஒன்றை ஒன்று விளக்கும் விளக்கா நிகழ்ச்சியா அப்படின்னா எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இதில் எனக்கு 3 6 இருக்குது, இங்கேயும் அதில் ஏதாவது நம்பர் காமனாக இருந்துச்சு அப்படின்னா காமனாக இருந்துச்சுன்னா அது ஒன்றை ஒன்று விளக்கா நிகழ்ச்சி. காமனாக இல்லைன்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி தான். அப்போ இதில் பாருங்கள் 6ஆம் நம்பர் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் 6ஆவது நம்பர் இருக்குது. அப்போ N ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு, ஜென்ரலாக ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதை எழுதிக்கும் 6. எத்தனை நம்பர் காமனாக இருக்குது? 1 தான், அதனால் 1ன்னு எழுதிக்கிறோம். அப்போ P ஆஃப் ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பின்னு எழுதக்கூடாது, இது ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஏ இன்டர்செக்ஷன் பி. சரிங்களா? பொதுவானா இன்டர்செக்ஷன். சரியா? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்குவோம் அப்படின்னா P ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு N ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை N ஆஃப் எஸ்.
சாதகமான விளைவுகள் டிவைடட் பை சாத்தியமான விளைவுகள். அப்போ 1 டிவைடட் பை n ஆஃப் எஸ் யூஸ்வலாக என்னதுன்னா 6. இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லது அப்படின்னா ஏ யூனியன் பி. ஃபார்முலா என்னதுன்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுவே ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியாக இருந்தால் இந்த மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதவே தேவையில்லை. ஏன்னா காமனாக இல்லை அப்படின்னா நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஏ 3/6, அடுத்து பி ஆஃப் பி 2/6, அடுத்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது என்ன அப்படின்னா 1/6. எல்லாத்துலேயும் காமனாக 6 தான் இருக்குது. 3 2 5, 5ல் 1 போச்சுன்னா 4ன்னு வந்துடும். இந்த 4க்கும் 6க்கும் அடித்தோம்னா ஆன்சர் என்னென்னு வரப்போகுது அப்படின்னா 2 டிவைடட் பை 3 அப்படின்னு வந்துடும். 2 டிவைடட் பை 3. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 2 டிவைடட் பை 3. அடுத்தது அதுலேயே ரெண்டாவது கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க இல்லையா, 3 மற்றும் 6க்கு இடையே ஒரு எண் பெறுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 3க்கும் 6க்கும் இடையில் என்ன இருக்கும்? இந்த நிகழ்ச்சியை ஏன்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு கொஸ்டின் மாறிடுது, அதனால் அதே பேரை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. சரியா? 3க்கும் 6க்கு இடையே 4ஆம் நம்பர் இருக்கும், 5ஆம் நம்பர் இருக்கும். இந்த 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது? 2. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 6. அடித்தோம்னா 4 2 3 2 6 அண்ட் 1/3. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 2/3, ரெண்டாவது கொஸ்டினுக்கு 1/3. ஆன்சர் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 2 பகடைகள் ஒரே நேரத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு. சரியா? இங்கே இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இதுதான் என்ன அப்படின்னா இங்கே கூறுவழி. சரியா? இதுலேருந்து இது வரலையும் மொத்தம் எத்தனை விளைவுகள் இருக்குன்னா 36 விளைவுகள் இருக்கும். அப்போ n ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 36. இதை கவுண்ட் பண்ணோம்னா இதுலேருந்து இது வரலையும் மொத்தம் இதுலேருந்து இது வரலையும் 36 விளைவுகள் இருக்கும். சரியா? 36 பேர்ஸ் இருக்கும். அப்போ n ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 36. இது கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த நிகழ்ச்சியை ஏ அப்படின்னு வச்சுக்கோம். எங்கெங்கெல்லாம் கூடுதல் 7 வருதோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுத்து எழுதிக்க போகிறோம். சரியா? இந்த 6 1 கூட்டினா வரும், 5 2 கூட்டினா வரும், 4 3 3 4 5 2 6 1. இது மட்டும்தான் என்ன வரும்னா கூடுதல் 7 வரும். சரிங்களா? அப்போ நான் என்னென்னு எழுதிக்கிறேன்? டேரெக்டாக n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 6ன்னு எழுதிக்கிறேன். 6 விளைவுகள் தானே கிடைக்குது. வேறு எங்கேயுமே எதை கூட்டினாலும் எனக்கு என்ன வராதுன்னா இந்த 6 தவிர வேறு எதுலேயும் வராது. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ். n ஆஃப் ஏங்கிறது 6, n ஆஃப் எஸ்ங்கிறது என்னது? 36. 1 6 6 6 36. ஆன்சர் 1 டிவைடட் பை 6 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 3, 5, 7 ஆகிய எண்களை இலக்கங்களாக கொண்டு ஓர் ஈரிலக்க எண் அமைக்கப்படுகிறது. அவன் 57 விட சிறியதாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த 3 5 7 வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 2 இலக்க எண்களை அமைப்போம். 35 37 அப்படின்னு ஒரு எண்ணம் எழுதலாம். அடுத்தது 53, அடுத்து 57ன்னு ஒரு நம்பர் எழுதலாம். அடுத்தது 73, அடுத்து 75ன்னு ஒரு நம்பர் எழுதலாம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சி ஏ அப்படின்னு வச்சுக்கோம். சரியா? இதை தவிர வேறு எந்த நம்பரும் எழுத முடியாது. அப்படி எழுதணும்னா ஒரே இலக்கத்தை மீண்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தால் 33 ஒரு ஈர இலக்கம் எழுதலாம், 55ன்னு ஒரு ஈர இலக்கம் எழுதலாம், 77ன்னு ஒரு ஈர இலக்கம் எழுதலாம். சரியா? இப்போ அவங்க நமக்கு கேட்குற அந்த ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னவாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அவன் 57 விட சிறியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 57 விட சின்னதாக இருக்கணும். இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ், ஏ கிடையாது. இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ். எஸ் ஈக்குவல் டு இது n ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதும் அப்படின்னா மொத்தம் 6 விளைவுகள் கிடச்சிருக்குது. இப்போ ஏ நம்ம எழுத போகிறோம். 53 விட எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க? பெரியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எண் 57 விட சிறியதாகவா? 57 விட சிறியதாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, 57 விட சின்னதுன்னா 35 37 53. இது எல்லாத்தையும் எடுத்துக்கோமா. 35 37 53. சரிங்களா? அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவோம்? 3. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம். n ஆஃப் ஏ என்ன அப்படின்னா 3 டிவைடட் பை n ஆஃப் எஸ்ங்கிறது என்னது? 6. 1 3 3 2 3 6. ஆன்சர் என்னன்னு வந்துடும்? 1 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். ஆப்ஷன் சியில் இருக்குங்க இல்லையா? ஆன்சர் 1/2. சப்போஸ் பெரிதாக அப்படின்னு கேட்டாங்கன்னா 57 பெரிதான்னு கேட்டாங்கன்னா இது 2 மட்டும் தான் எடுப்போம். 2/6ன்னு வரும். 2/6 அடித்தோம்னா 1/3 அப்படின்னு கிடைக்க போகுது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இங்கே
ஒரு புத்தகத்திலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த பக்கம் எண்ணின் 1ஆம் இட மதிப்பானது 7ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. சரியா? ஃபஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்குமா? S = சரி. இப்போ எந்த புக்கு எடுத்துக்கிட்டாலுமே அதோட கடைசி இலக்கம், அதாவது 1ஆம் இலக்கம் என்னென்ன எண்களாக தான் இருக்க முடியும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 10 நம்பர் மட்டும்தான் அந்த 1ஆம் இலக்கமாக இருந்தாலும் சரி, 2ஆம் இலக்கம், சரி 10ஆம் இலக்கம், 100ஆம் இலக்கம், இது எல்லாத்துலேயுமே இந்த 10 நம்பர் தான் என்ன ஆக போகுது, திரும்ப திரும்ப வரப்போகுது. சரியா? அப்போ n(s) அதாவது சாத்தியமான விளைவுகள் என்னென்னு எழுதிடுறோம் 10. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 1ஆம் இலக்கம் 7ஐ விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 இருக்கு இல்லையா, இதை விட கம்மியாக இருக்குன்னா இந்த எத்தனை நம்பர் இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6 இந்த 7 நம்பர் தானே இருக்கும். அப்போ A = 0, 1, 2, 3, 4, 5, 6 7ஐ விட கம்மியானா இந்த 6 நம்பர் தான் வரப்போகுது. அப்போ n(a) என்னென்னு எழுதுவோம்? 6. நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A = n(a)/n(s). ஸோ n(a)ங்கிறது 6, n(s)ங்கிறது என்ன அப்படின்னா 10. சரியா? இதை அடித்தோம்னா 3 2 6, I 2 10. ஆன்சர் 3/5 அப்படின்னு வரும். சரிங்களா? இங்கே ஆன்சரு 3/, சாரி ஒரே நிமிஷம். இந்த இடத்துல n(a)ங்கிறது என்ன வரணும் அப்படின்னா மொத்தம் 7 நம்பர் வரணும். சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6 0லேருந்து 6 வரலையும் 7 தானே வரணும். சரியா? அங்கே தப்பு பண்ணிட்டோம். 7. அப்போ n(a)க்கு பதிலாக நம்ம இங்கே என்னென்னு எழுதணும் அப்படின்னா 7/10 தான் எழுதுகிறோம். 7/10. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 7/10. ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ எனக்கு இங்கே 2 நிகழ்ச்சி இருக்குது. ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி ஏன்னு வச்சுக்கிறோம். அதில் கூடுதல் என்ன வரணும்னு சொல்கிறாங்கன்னா 10 வரணும். சரியா? எங்கெங்கெல்லாம் 10 வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த 6 4 கூட்டினா 10 வரும், 5 5 கூட்டினா 10 வரும், 4 6 கூட்டினா 10 வரும். வேறு எதுவுமே வராது. சரியா? ஸோ இப்போ 4, 6, 5, 5 அடுத்தது 6, 4, 5, 5, 6, 4. ஸோ n(a) = 3ன்னு எழுதிக்கிறோம். ஸோ P(a) = n(a)/n(s). n(a)ங்கிறது 3, n(s)ங்கிறது என்ன சார்? இது n(s) வரும். இங்கே n(a)ங்கிறது 3, n(s)ங்கிறது மொத்தம் எவ்வளோன்னா 36. ஏன்னா இங்கே இப்போ இருக்கு இல்லையா, மொத்தம் எத்தனை விளைவுகள் கிடைக்குன்னா 36 விளைவுகள் கிடைக்கும். அப்போ n(s)க்கு பதிலாக 36 அப்படின்னு எழுதிக்கும். சரிங்களா? இதில் இந்த 1,1லேருந்து 6,6 வரையும் 36 விளைவுகள் நடக்கும். அதுதான் n(s)ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1 3 3 12 3 36. ஸோ அப்போ 1/36. இல்லைனா இதை அடிக்காமல் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த அல்லதுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை என்ன நிகழ்ச்சின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ 2வது நிகழ்ச்சி என்ன அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை பின்னு வச்சுக்கிறோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கூடுதல் 11 வருதுன்னு சொல்கிறாங்க. கூடுதல் 11னா இந்த 6 5 5 6 மட்டும் தான் வரப்போகுது. 6, 5 அடுத்தது 5, 6. வேறு எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் கூடுதல் என்ன வராது அப்படின்னா 11 வராது. ஸோ அப்போ n(b) = என்னென்னு எழுதுவோம்? 2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ 2 P(b) = n(b)/n(s). ஸோ 2/36 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இதை அடித்தோம் அப்படின்னா சரி இந்த இடத்துட்ட கவனிங்க. இந்த இடத்துட்ட நம்ம இதை பண்ண வேணாம். இந்த இடத்துட்ட தப்பாக வேறு அடிச்சிருக்கிறோம். சரிங்களா? என்ன வரும் அப்படின்னா 3/36 வரும் இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கும். இங்கே 2/36ன்னு இருக்குது. இப்போ இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா இங்கே உள்ள 6, 5க்கும் 5, 6க்கும் இங்கே உள்ள இந்த 3 வேல்யூக்கு ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்க்குறோம். காமனாக எதுவுமே இல்லை. அப்படின்னா இது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியாக இருந்ததுன்னா P(a) யூனியன் B = P(a) + P(b) அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? P(a) + P(b)
பி அப்படின்னு எழுதுவோம். சரியா? ஸோ அப்போ ஏன் இங்கே -P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B எழுதலைன்னா இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கும் பொதுவான விளைவுகள் இல்லை. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், அங்கே மைனஸே எழுதுகிறேன். ஸோ இப்போ P ஆஃப் Aங்கிறது என்னது 3/36, P ஆஃப் Bங்கிறது 2/36. 36 கீழே ரெண்டுமே டினாமினேட்டில் சேமாக தான் இருக்குது. இப்போ 36 தான் எழுத போகிறோம். மேலே மட்டும் என்ன எழுதிக்க போகிறோம், மேலே உள்ள நம்பரை அப்படியே ஆட் பண்ணுவோம். 3 + 2 என்ன வந்துடும், 3 + 2 = 5/36 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா 5/36. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் முக மதிப்புகளின் கூடுதல் 1க்கு சமமாக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கூடுதல் என்ன இருக்குன்னா 1க்கு சமமாக. ஸோ குறைந்தபட்ச கூடுதலே எவ்வளோதான்னா 2. 1 + 1 என்ன வந்துடும்னா 2. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா 1 அப்படின்னு கேட்குறாங்க, 1க்கு சமமாக. அப்படின்னா அந்த நிகழ்ச்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இயலா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இயலா நிகழ்ச்சி. அப்போ இயலா நிகழ்ச்சி அப்படின்னா இயலா நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா 0 அப்படின்னு எழுதுவோம். இயலா நிகழ்ச்சியோட நிகழ்தகவு 0. இதேமாதிரி கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா கூடுதல் முக எண்களின் கூடுதல் முக மதிப்புகளின் கூடுதல் 13 வர்றதுக்கு என்ன நிகழ்தகவு அப்படின்னு கேட்கலாம். அதிகபட்ச கூடுதல் என்னவாக தான் இருக்குன்னா 6,6 12 தான் இருக்குது. அப்போ 13 கூடுதலுங்கிறது வராது, 2 பகடையை டாஸ் பண்ண முடியும். அப்போ அதுவும் என்னென்னு சொல்லுவோம்னா இயலா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 2வது கொஸ்டின் போய்க்கலாம். 2வது கொஸ்டினில் நமக்கு கூடுதல் என்ன வரணும்னா 4க்கு சமமாக. அப்போ 1,3, 3,1, அடுத்து 2,2 இந்த 3 வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா இந்த 1,3 இருக்கு இல்லையா, இந்த 1,3, 2,2, 3,1 இது 3 தான் என்ன வரும்னா கூட்டுனா 4 வரணும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன எழுதும், மொத்த விளைவுகள் நமக்கு கிடைச்ச விளைவுகள் எவ்வளோ அப்படின்னா இந்த அதாவது சாதகமான விளைவுகள் எவ்வளோன்னா 3, சாத்தியமான விளைவுகள் அப்படின்னா 36. NFSங்கிறது 36 தானே. ஸோ இப்போ /36, 1 3 3 12 3 36. ஸோ 1/12. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 13ஐ விட சிறியதாக இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. முக மதிப்பை கூட்டினோம்னா 13ஐ விட சின்னதாக இருக்கும். அப்போ இது எல்லாமே இருக்கிற 36மே எப்படி தான் இருக்கும், 13ஐ விட சின்னதாக. 6 கூட்டினா 12, 13ஐ விட எப்படி தான் இருக்க போகுது, கம்மியாக தான். இப்போ இதுக்கு உள்ளார உள்ள எல்லாமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா எல்லாமே கூட்டி பார்த்தோம்னா எல்லா நம்பரையும் 13ஐ விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ மொத்த விளைவுகள் எவ்வளோ, சாதகமான விளைவுகள் 36, சாத்தியமான விளைவுகளும் என்னது தான் 36 தான். 36 வகுத்தோம்னா ஆன்சர் 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 0,1/12,1, 0,1/12,1 ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில் அவர்களால் எறியப்படும் கல்லானது வட்ட பருதிக்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும் வட்டப்பருதிக்கு வெளியே விழுந்தால் அதை தோல்வியாகவும் கருதப்படுகிறது. எனில் விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி கவனிங்க. ஸோ இந்த படம் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? இந்த படத்தை கொடுத்துட்டு தான் நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது இந்த வட்டப்பருதிக்குள் விழுந்தால் அது வெற்றியாகவும் வட்டப்பருதி இதை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா அது தோல்வியாகவும் கருதப்படுகிறது. ஏனெனில் விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவை நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா நமக்கு சாத்தியமான சாதகமான விளைவுங்கிறது என்னதுன்னு அப்படின்னா வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த வட்டத்துக்குள்ளார விழணும். அப்போ வட்டத்தின் பரப்பளவு டிவைடட் பை ஓவராலாக எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் NFS கால்குலேட் பண்ணு அதுங்கிறது என்னது இந்த செவ்வகத்தின் பரப்பளவு. சரியா? வெற்றி தோல்வி ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம டோட்டலாக எழுதுவோம். சரியா? அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அந்த செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கோம் இல்லையா. மொத்தமாக இந்த செவ்வகம் இருக்குது, செவ்வகத்தோட பரப்பளவுக்குள்ளார எங்கே விழுதோ அதை பொறுத்து வெற்றி தோல்வி. செவ்வகத்து பரப்பளவுக்கு உள்ளார உள்ள வட்டத்துக்குள்ளார விழுந்துச்சுன்னா வெற்றி, அந்த வட்டத்துக்கு வெளியில் செவ்வகத்தோட ஏரியாவில் வந்துச்சுன்னா தோல்வி. சரியா? அப்போ டோட்டல் NFSங்கிறது இதை தான் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா πr² டிவைடட் பை செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா L/B. ஸோ இந்த பைக்கு பதிலாக 3.14ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 6க்கு பதிலாக வட்டத்தோட ஆரம் தானே, ஆரம் 1 அடின்னு சொல்லியிருக்காங்க, 1 × 1 டிவைடட் பை L/B. இங்கே L இந்த செவ்வகம் இருக்கு இல்லையா, செவ்வகத்தோட நீள அகலங்கள் 4 × 3 அப்படின்னு இருக்குது, 4 × 3. ஸோ மேலே 3.14 தான் வரப்போகுது, டிவைடட் பை 4 3 12. இதை ஒளி எண்ணா மாற்றுறதுக்காக மேலையும் கீழையும் 100ஆல் பெருக்கணும்னா மேலே 314ன்னு வந்துடும், கீழே என்ன வந்துடும்னா 1200 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை அடித்தோம்னா இதை 2ஆல் அடித்தோம்னா 157 வரும். 1200 2ஆல் அடித்தோம்னா 6 2 12 பக்கத்தில் 2 0 600 வந்துடும். ஸோ ஆன்சர் 157 டிவைடட் பை என்ன அப்படின்னா 600, 157 டிவைடட் பை
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொது விழாவில் 1 முதல் 1000 வரை எண்களிட்ட அட்டைகள் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளன. விளையாடும் ஒவ்வொருவரும் ஒரு அட்டையை சமாளிப்பு முறையில் எடுக்கிறார்கள். எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை. இது ரொம்ப முக்கியமானது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டையில் எண் 500ஐ விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருந்தால் அவர் வெற்றிக்கான பரிசை பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, முதலில் விளையாடுபவர் பரிசு பெற. எப்போ முதலில் விளையாடுபவர் பரிசு கிடைக்கும் அப்படின்னா 500ஐ விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும் பொழுது என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னா 1000 அட்டைகள் இருக்கும். அப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். வர்க்க எண் முதல்ல என்னென்னு தெரியணும். ஸோ அது என்ன மாதிரி இருக்குன்னா 500 விட அதிகமாக உள்ள வர்க்க எண் 23 ஸ்கொயர்டு 529, 24 ஸ்கொயர்டு 576, 25 ஸ்கொயர்டு 625, 27 ஸ்கொயர்டு என்ன வந்துடும் அப்படின்னா 676, 27 ஸ்கொயர்டு என்ன வந்துடும் அப்படின்னா 729, 28 ஸ்கொயர்டு 784, 29 ஸ்கொயர்டு 841, 30 ஸ்கொயர்டு 900, 31 ஸ்கொயர்டு 961 அப்படின்னு வரும். சரியா? ஆக மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, மொத்தம் ஃபஸ்ட்டு விளையாடுறவனுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னா 9 வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு விளையாடுறவனுக்கான நிகழ்தகவு சாதகமான வாய்ப்புகள் 9, சாத்தியமான வாய்ப்புகள்ங்கிறது இந்த 1000. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வந்ததுன்னா 9/1000. இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்துடுறோம். முதலாம் அவர் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெற ஆகிய நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டேன். இப்போ முதலாம் அவர் எப்போ வெற்றி பெற்றிருப்பான்னா, இந்த 9 சீட்டில் ஏதாவது ஒரு சீட்டை எடுத்திருந்தால் தான் அவன் வெற்றி. அப்போ 9ல் ஏதாவது ஒரு சீட்டை எடுத்திருப்பான் இல்லையா, அந்த சீட்டை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை. அப்போ மொத்தம் 9 சீட்டில் ஒரு சீட்டை ஃபஸ்ட்டு விளாண்டவன் எடுத்திருப்பான், வெற்றி பெற்று போயிருப்பான். அப்போ 9ல் ஒன்று எடுத்துகிட்டு திரும்ப வைக்கக்கூடாது. அப்போ பாக்கி எத்தனை சீட்டுகள் இருக்குன்னா, ரெண்டாவது வரவனுக்கு 8 வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ 8/1000 அப்படின்னு எழுதுவோம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு 9/1000, ரெண்டாவது கொஷினுக்கு 8/ இங்கே 1000 வரக்கூடாது, 999. மொத்தம் 1000ல் என்ன ஆகிடுச்சு, ஒரு சீட்டை மைனஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஒரு சீட்டு வெளியில் எடுத்துட்டோம். பாக்கி எத்தனை தான் இருக்குன்னா 999 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏலேயே கொடுத்துருக்காங்க 9/1000. அடுத்து 8/999. ஏங்க 999 வரும்னா, முதலில் விளையாண்ட ஒரு சீட்டை எடுத்து வெற்றி பெற்றிருப்பான், திரும்ப அதை வச்சுருக்க மாட்டான். அதனால் இங்கே 999. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஸோ இப்போ ஒரு நெட் ஆண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நெட் ஆண்டு அப்படின்னா எத்தனை நாட்களை குறிக்கும் அப்படின்னா 366 நாட்களை குறிக்கும். 366 நாட்களை குறிக்கும். இந்த 366 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா மொத்தம் 52 வாரங்கள் ப்ளஸ் எக்ஸஸாக ஒரு 2 நாட்கள் இருக்கும். 52 வாரங்கள் போக பாக்கி 2 நாட்கள் மிச்சப்படும். இதை 7ஆல் வகுத்துறோம். 1 7 7 35, பாக்கி 1 இருக்கும் 16, 16ல் 2 7 14, பாக்கி 2 நாட்கள் இருக்கு இல்லையா, இதை தான் 52 வாரங்கள் 2 நாட்கள் அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ எனக்கு நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அதாவது நமக்கு ஷோராக அது எந்த ஆண்டாக இருந்தாலும் 52 என்ன ஆகிடும், 52 சனிக்கிழமைகள் வந்துட போகுது. சரியா? அப்போ உறுதியற்றவற்றை கணக்கிடுவதற்கு தான் எதை பயன்படுத்துவோம்னா நிகழ்தகவு அப்படிங்கிற கான்செப்டையே பயன்படுத்துவோம். இங்கே உறுதியாக நடக்கும் எது, 52 வாரம் உறுதியாக நடக்குது. அப்போ பாக்கி உள்ள அந்த ஒரு நாளில் பாக்கி உள்ள அந்த 2 நாளில் எத்தனை சனிக்கிழமை வருதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாக்கி உள்ள இந்த 2 நாட்கள் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா S பாக்கி உள்ள 2 நாட்கள் என்னென்னு இருக்கலாம்னா, திங்கள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், இல்லைனா செவ்வாய் புதனாக இருக்கலாம், இல்லை புதன் வியாழனாக இருக்கலாம், இல்லைனா வியாழன் வெள்ளியாக இருக்கலாம், இல்லை வெள்ளி சனியாக இருக்கலாம், இல்லை சனிக்கிழமையாகவோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். ஆக மொத்தம் என்ஆஃப்எஸ்ங்கிறது இங்கே என்ன வரும்னா மொத்தம் 7 வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 53வது கிழமை இப்போ என்னவாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையாக இருக்கணும். சரியா? ஏற்கனவே 52 இருக்குது. என்ன பாக்கி உள்ள அந்த வாய்ப்புகளில் ஒன்று சனிக்கிழமையாக இருக்கணும். சரியா? இங்கே கவனிங்க, இதில் ஒரு சனிக்கிழமை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, இந்த 2 நாளில் ஒரு நாள் அந்த மாதிரி இதில் ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அப்போ இந்த நிகழ்ச்சியை A என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா வெள்ளி சனி, இல்லைனா சனி ஞாயிறு. ஸோ இங்கே எத்தனை நமக்கு கிடைக்குது, 2 வாய்ப்புகள் கிடைக்குது. அப்போ N ஆஃப் A என்னென்னு எழுதுவோம் 2. ஸோ P ஆஃப் A N ஆஃப் A டிவைடட் பை N ஆஃப் S. ஸோ 2 மொத்த விளைவுகள் எவ்வளோ அப்படின்னா 7 இருக்கு இல்லையா, 7. ஸோ 2/7. ஆன்சர் இதுக்கு என்ன வரும்னா 2/7.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு லீப் ஒரு இடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி லீப் ஒரு இடம்னாலும் சரி, நெட் ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். நெட் ஆண்டுனாலும் சரி, நெட் இயர் அப்படின்னாலும் சரி, லீப் இயர் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே சேம் ஆண்டு தான் குறிக்கும். ரெண்டுத்துலையுமே எத்தனை நாட்கள் தான் இருக்க போகுது? 366 நாட்கள். 366 நாட்கள் அப்படின்னா இப்போ போன கொஸ்டினில் தான் பார்த்தோம், 52 வாரங்கள் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும்? 2 நாட்கள் எக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? சரி, அதில் வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக சனிக்கிழமை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, என்ன கிழமையாக இருந்தாலும் சரி, ஒரு லீப் வருடம் இல்லை நெட் வருடம்னு சொல்லிட்டு 53 வெள்ளிக்கிழமைகள் சொன்னாவே ஆன்சர் என்ன தான் வரும் அப்படின்னா, அதே 2/, இங்கே வந்துச்சு இல்லையா, 2/7 தான் வரப்போகுது. கிழமை மட்டும்தான் மாறப்போகுது. ஆனால் இந்த 53ங்கிறது எடுத்துக்கும் பொழுது எனக்கு இங்கே என்ன தான் வரும்? 2 நாட்கள் இருக்கும். அந்த 2 நாட்களில் இந்த காம்பினேஷன் தான் எழுத போகிறோம். சரியா? அதில் இப்போ வெள்ளிக்கிழமைங்கிறதால, சனிக்கிழமைங்கிறதால இந்த வெள்ளி சனி எடுத்துக்கிட்டோம், சனி ஞாயிறு எடுத்துக்கும். இதே வெள்ளிக்கிழமைனா எதை எடுத்துக்குவோம்? இந்த புதன் வியாழனையும் வெள்ளி சனியும் எடுத்துக்க போகிறோம். ஆக மொத்தம் இங்கே என்ன ஆஃப் இயர் 2 தான் வரப்போகுது. அதுக்கு ஆன்சர் என்ன தான் வரப்போகுது? 2/7 தான் வருது. அப்போ இங்கே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெட் ஆண்டு இல்லை லீப் இயர் அப்படின்னு கொடுத்துட்டு 53 சனிக்கிழமை, 53 வெள்ளிக்கிழமை, இல்லைனா 53 என்ன கிழமைன்னு கொடுத்தாலும் ஆன்சர் என்னது தான்? 2/7 அப்படின்னு தான் வரப்போகுது. சரி, இப்போ இங்கே கவனிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, அந்த வாய்ப்புகளை மட்டும் நான் எழுதுகிறேன். சாதகமான வாய்ப்புகள் ஒன்று வெள்ளி சனியாக இருக்கலாம், இல்லைன்னா சனி ஞாயிறாக இருக்கலாம். சரி, அவங்க கேட்குறேன். சரி, ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை எழுதிக்கும். ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை எழுதணும் அப்படின்னா, வியாழன் வெள்ளியில் ஒரு நாள் வெள்ளியாக வரலாம், இல்லைன்னா வெள்ளி சனி அணியில் ஒரு நாள் என்ன வரலாம்? வெள்ளியாக வரலாம். வெள்ளியாக வரலாம். ஸோ அப்போ மொத்தம் எனக்கு இங்கே 2 தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் 2/7 தான் எழுதப்போகுது. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, வெள்ளி சனியாக இருக்கலாம், இல்லைன்னா சனி ஞாயிறாக இருக்கலாம். ஸோ இப்போ இங்கேயும் எனக்கு எத்தனை தான் வரப்போகுது அப்படின்னா, 2 தான் வரப்போகுது. ஸோ 2 வாய்ப்புகள் தான் வரப்போகுது. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம P ஆஃப் A அப்படின்னு வச்சுக்குவோம். இது P ஆஃப் B ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா, அதே 2/7 தான் எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ அல்லதுன்னு கொடுத்தாவே நம்ம என்ன பார்க்கணும்னா, அது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியாக விளக்கா நிகழ்ச்சியான்னு பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். இங்கேயும் வெள்ளி சனி இருக்குது, இங்கேயும் வெள்ளி சனி இருக்குது. அப்போ ஒன்று காமனாக இருக்கு இல்லையா? அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு எது காமனாக இருக்குது? வெள்ளியும் சனியும். அப்போ N ஆஃப் A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 1ன்னு எழுதுவோம். அப்போ P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு N ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை N ஆஃப் S. N ஆஃப் A இன்டர்செக்ஷன் B என்னது? 1. N ஆஃப் Sங்கிறது 7. அப்போ இதுக்கு 1/7 வருது. இப்போ P ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னு எழுதுவோம்? P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு எழுத போகிறோம். P ஆஃப் Aங்கிறது என்னது? 2/7. P ஆஃப் Bங்கிறது என்னது? 2/7 மைனஸ் 1/7 ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே 7ன்னு வந்துட போது. 2 + 2 - 1 ஈக்குவல் டு 2 2 4 4 1 போச்சுன்னா 3/7 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துலலாம் நான் போன தடவை தான் நம்ம பார்த்தோம், அதனால் நான் அதை எழுதிக்கல. NFS எல்லாம் நான் எழுதாமல் டேரெக்டாக சொன்னேன். லீப் இயர் இல்லை நெட் இயர்னு கேட்டாவே 52 வாரங்கள் 2 தான். சாதாரண ஆண்டு அப்படின்னு கேட்டால் தான் நமக்கு 52 வாரங்கள் போக பாக்கி ஒரே ஒரு நாட்கள் தான் மிச்சம் இருக்கும். ஏன்னா சாதாரண ஆண்டுகளுக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் தான் இருக்கும்? 365 நாட்கள் தான் இருக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிற சீட்டாக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு NFS நம்ம என்னென்னு எழுதணும்னா, ஒரு சீட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 52 கார்டுகள் இருக்கும். அதாவது இந்த 4 ஷேப்ஸ் இருக்கும். இதை ஸ்பேடுன்னு சொல்லுவோம், இதை ஹார்ட்டுன்னு சொல்லுவோம், இது கிளாவரு, இது டைமண்ட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கார்டுக்கும் மொத்தம் 13 கார்டு இருக்கும். ஆக மொத்தம் 4 13 52. அதனால தான் NFSங்கிறது என்னென்னு எழுதிக்க போகிறோம்? 52 கார்டுகள் இருக்குது அப்படின்னு எழுதிக்க போகிறோம். சரிங்களா? அதில் 2 வந்து பிளாக்கில் இருக்கும், 2 வந்து எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கும். சரிங்களா? அந்த முதல் கார்டை மட்டும் 1ஆம் நம்பர் போடாமல் ஏஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 10க்கு அப்புறம் ஜாக்கு, Qங்கிறது குயினு,
கேங்கிறது கிங். அதாவது ஜாக்னா மந்திரி, குயின் அப்படின்னா அரசி இல்லை ராணி அப்படின்னு சொன்னால், கிங்குனா ராஜா அப்படின்னு எழுதிக்குவோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துடும். சிவப்பு நிறச்சீட்டு. ஸோ ஓவராலாக இங்கே பாருங்கள், இது ஒரு 13 சிவப்பாக இருக்கும். இந்த 13 கார்டு என்னவாக இருக்கும்? அதாவது ஹார்ட்டினும் இந்த டைமண்ட் சீட்டும் சிவப்பாக இருக்கும். அப்போ 13 + 13 என்ன வந்துடும்? 26 டிவைடட் பை என்னென்னு எழுதும்? 52. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு தடவை 26, இதில் 2 தடவை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 1/2. இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு வந்துடலாம். அடுத்தது ஹார்ட்டு சீட்டு. ஹார்ட்டு சீட்டு மொத்தம் எத்தனை? 13 சீட்டு. அப்போ 13 டிவைடட் பை 52. இதை அடிச்சிடுறோம். ஒரு 13 13 4 13 52. இதுக்கு ஆன்சர் 1/4. ஹார்ட்டு சீட்டு வருவதற்கான நிகழ்தகவு கேட்குறான். ஹார்ட்டு சீட்டு என்ன தான் 13 தான் இருக்கும். அதனால் 13/52. அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிவப்பு நிற ராஜாவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? மொத்தமே 4 ராஜா தான் இருப்பாங்க. 1 இந்த 2 3 4 ராஜா. அதில் 2 ராஜா கருப்பாகவும் 2 ராஜா சிவப்பாகவும் இருப்பாங்க. நமக்கு தேவை 2 சிவப்பு ராஜா தான் இருக்குது. அப்போ சிவப்பு ராஜா அப்படின்னா 2/52ன்னு எழுதுவோம். இதை அடித்தோம்னா ஒரு தடவை 2, இதில் 26 தடவை இருக்கும். ஸோ 1/26. ஃபோர்த்து கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டினு, நாலாவது கொஸ்டின். அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்குது. முகச்சீட்டாக இருப்ப என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முகச்சீட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஜாக்கு, குயினு, கிங்கு இந்த 3 பேரோட சீட்டுகள்னு என்ன இருக்குன்னா அவங்களோட முகங்கள் பிரிண்ட் ஆகிருக்கும். அதை தான் இங்கே முகச்சீட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா படச்சீட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் 12 முகச்சீட்டுகள் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 12 டிவைடட் பை என்ன அப்படின்னு எழுதுவோம்னா 52 அப்படின்னு எழுதுவோம். சரியா? இங்கே 3 4 12, 13 4 52. ஸோ 3/13 அப்படின்னு எழுதிக்குவோம். ஸோ இப்போ கடைசி கொஸ்டின், என் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மொத்தம் 52 சீட் இருக்கும். அதில் இந்த 12 சீட்டு படச்சீட்டாக போயிடும். இந்த ஒரு 4 சீட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ அப்படின்னு போட்டிருக்கும். சரி, ஆக மொத்தம் இந்த 12 + ஒரு 4 என்ன வந்துடும்னா 16. 52ல் 16 என்ன பண்ணிக்க போகிறோம்? மைனஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ சரியா? இங்கே ஒன்று கடவுங்கன்னா 6. சரியா? 4ல் 1 போச்சுன்னா 3 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 36 சீட்டு தான் என்னவாக இருக்குன்னா நம்பர் போட்ட சீட்டாக இருக்கும். அதாவது இதுக்கு கீழே இந்த ஏரியா ஃபுல்லாகவே மொத்தம் எத்தனை தான் இருக்கும்? 36 சீட்டுகள் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன எழுதுவோம்? 36 டிவைடட் பை 52. 9 நாங்க 36, 13 நாங்க 52. ஸோ இதுக்கு ஆன்சர் 9 டிவைடட் பை 13. சரியா? இந்த ஆப்ஷனில் நம்ம அந்த ஆன்சர் செட் பண்ணாமல் விட்டுருக்கோம். ஸோ ஆன்சர் என்ன தான் வரப்போகுது? 1/2, 1/4, 1/26, 3/13. லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 9 டிவைடட் பை 13. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நாளைய மழைப்பொழிவிற்கான நிகழ்தகவு 91/100. 100ல் 91 பங்கு என்ன ஆகுனா மழை பொழியும். அப்போ பொழியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை வாய்ப்பு இருக்குன்னா 100லேருந்து 91 மைனஸ் பண்ணோம்னா பாக்கி 9/100ன்னு இருக்கும். இதுதானே பொழியாமல் இருப்பதற்கான வாய்ப்பு. சரிங்களா? அதை இப்படி பின்னமாக கொடுக்காம அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெசிமல் நம்பராக சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நம்பரை 100ஆல் வகுக்கிறோன்னா மேலே நியூமரேட்டரில் உள்ள நம்பரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொகுதியில் உள்ள என்ன 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இருக்கிறதே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. 2 ஸ்தானம் வேணுங்கிறதால இந்த 9க்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணிடுறோம்? புள்ளி வச்சிடும். ஸோ இப்போ ஆன்சர் 0.09. ரொம்ப எளிமையான கணக்கு தான் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் போயிடுறோம். ஒரு வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு x/3. சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னா x/3. சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா x/5. எனில் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா இதில் மொத்தம் ஒரு சோதனை செய்கிறோம் அப்படின்னா இதில் 2 விளைவுகள் தான், 2 விளைவுகள் தான் நடக்குது. ஒன்று நடக்கும். சரியா? ஊகிப்பதற்கான நிகழ்தகவு, இன்னொன்று ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஒன்று சரி, இன்னொன்று என்னது தப்பு. ஆக மொத்த விளைவுகளோட கூடுதல் என்னதான் இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். மொத்த நிகழ்ச்சிகளோட கூடுதல் என்னவாக இருக்குன்னா 1 இருக்குது. அதனால தான் இங்கே ஈக்குவல் என்னென்னு எடுத்துக்க போகிறோன்னா 1ன்னு எடுத்துக்கிறோம். இது நம்ம ஆரம்பத்துலேருந்து தியரியாக பேசிக்காக நல்லா படிச்சுக்கிட்டோம்னா தான் இந்த இடத்துல நம்ம 1 ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கிறது அப்படிங்கிறது தெரிய வரும். சரிங்களா? அதாவது இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி 2 கூடுதல் என்ன தான் வரும்னா 1. அதாவது P/E + P/E
இ டேஷ் ஈக்குவல் டு 1 இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம படிச்சிருப்போம், தியரியாக படிக்கும் பொழுது. சரிங்களா? நம்ம நடத்தும் பொழுது அதெல்லாம் பார்ப்போம் டாப்பிக்கை. இங்கே வெறும் கொஷின்ஸுங்கிறதுக்காக தான் நம்ம வெறும் கொஷின்ஸை மட்டும் பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டேஷ் போடும், இல்லைனா இது மேலே இந்த மாதிரி ஒரு பாரை போடும். சரிங்களா? ஸோ இதை தான் இங்கே எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். குறுக்க பிறகுன்னா 5x ப்ளஸ் 3x i3 15 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். சரிங்களா? 5 3 8x இஸ் ஈக்குவல் டு 15, x இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 8 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இப்போ ஆன்சர் எக்ஸோட மதிப்பை தான் கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 15 டிவைடட் பை 8, ஆப்ஷன் ஏலேயே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 20 சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய பையிலிருந்து ஒரு சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 20 சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய பையிலிருந்து, அப்போ மொத்தமாக இருக்கிறதும் 20 தான். நம்ம எடுக்க போகிறதும் என்ன பந்து தான்? சிவப்பு நிற பந்து. அப்போ எடுக்க போகிறது சிவப்பு நிற பந்தாக வருவதற்கான வாய்ப்புகளே எத்தனை வாய்ப்புகள் இருக்கும்? 20 வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 20 வகுத்துட்டோம்னா ஆன்சர் என்ன வந்துடப்போகுது? 1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டினில் சாத்தியமான விளைவுகளும் 20 தான், நமக்கு சாதகமான விளைவுகளும் 20 தான். இருக்கிறது எல்லாமே சிவப்பு பந்து தான். அப்போ சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் 20 வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் 20 டிவைடட் பை 20 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டினு, 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸை எழுதிக்கலாம். 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 குழந்தைகளுமே ஆணாக இருக்கலாம், இல்லைன்னா 1 ஆண் பெண்ணாகவும், இல்லைன்னா ஃபஸ்ட்டு குழந்தை பெண்ணாகவும் 2வது குழந்தை ஆணாகவும் இருக்கலாம், இல்லைன்னா 2மே என்னவாக இருக்கலாம்னா பெண்ணாக இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த கூறுவெளி n ஆஃப் s இஸ் ஈக்குவல் டு மொத்த விளைவுகள் எவ்வளோ தான் வரும் அப்படின்னா 4 தான் வரும். 2 குழந்தைகள் ஒரு குடும்பத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு பெண்ணாவது இருக்கணும். மினிமம் குறைந்தது ஒரு பெண்ணாவது இருந்தே ஆகணும். 2 பெண் கூட என்ன அது இருக்கலாம், ஆனால் பெண்ணே இல்லாமல் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு சாதகமான விலை. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னன்னு எழுதும் அப்படின்னா இதில் வராது இல்லையா, இதை தவிர பாக்கி எல்லாத்தையும் எழுது. ஏன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு பெண்ணாவது என்னது இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பெண்ணு. ஸோ மொத்தம் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ். n ஆஃப் ஏங்கிறது என்னது 3, n ஆஃப் எஸ்ங்கிறது என்னது 4. ஸோ ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 3 டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? குறைந்தபட்சம் ஒரு பெண் இருக்கணும். இதுலேயும் ஒரு பெண் இருக்குது, இதுலேயும் ஒரு பெண் இருக்குது, இங்கே 2 பெண்ணே இருக்குது. நமக்கு தேவை பெண் இல்லாமல் இருக்கவே கூடாது, ஒன்றாவது ஒரு குழந்தையாவது இருக்கணும். அதுதான் நமக்கு கேட்ட விளைவு. சரிங்களா? சாதகமான விளைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது. இப்போ ஒரு பகடை என்ன வச்சுக்கிட்டோம்னா 1 2, ஓகே ஒரு நிமிஷம், 1 2 3 4 5 6, மொத்தம் 6 நம்பர் இருக்கும் பகடையில். இந்த காயினில் என்ன இருக்குன்னா ஹெட்டு அப்புறம் டெய்ல் இருக்கும். அப்போ இந்த பகடையில் 1ஆம் நம்பர் விழுந்து ஹெட்டு விழலாம், இல்லை 1ஆம் நம்பர் விழுந்து டெய்லும் விழலாம். அதுமாரி பகடையில் 2ஆம் நம்பர் விழுந்து ஹெட்டும் 2ஆம் நம்பர் விழுந்து டெய்லும் விழலாம். சரிங்களா? 3ஆம் நம்பர் விழுந்து ஹெட்டு விழலாம், 3ஆம் நம்பர் விழுந்து டெய்லும் விழலாம். 4ஆம் நம்பர் விழுந்து ஹெட்டும் 4ஆம் நம்பர் விழுந்து டெய்லும் விழலாம். 5ஆம் நம்பர் விழுந்து ஹெட்டும் அதே 5ஆம் நம்பர் விழுந்து டெய்லும். 6ஆம் நம்பர் விழுந்து ஹெட்டும் 6ஆம் நம்பர் விழுந்து டெய்லும் எழுதலாம். அப்போ என்னென்ன காம்பினேஷன் பார்க்குங்களா? அதாவது எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கணுங்களா? 1H, 1T, 2H, 2Tனா 2ஆம் நம்பரு டெய்லு. சரியா? அடுத்து 3H, 3T, 4H, 4T, 5H, 5T, 6H, 6T. ஸோ n ஆஃப் s இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எத்தனை விளைவுகள் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 12 விளைவுகள் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு கண்டிஷன் வந்தும் பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவை காண்க. அந்த நிகழ்ச்சியை ஏன்னு வச்சுக்கோம். பகடையில் ஒற்றைப்படை எண், நாணயத்தில் என்ன இருக்கணும்? தலை இருக்கணும். அப்போ இந்த 1H எழுதிக்கலாம், அடுத்தது 3H எழுதிக்கலாம், அடுத்தது 5H எழுதிக்கலாம். சரியா? இது 3 மட்டும் தானே வரும். சரிங்களா? பகடையில் ஒற்றைப்படை என்ன இருக்கணும்? நாணயத்தில் தலை விடணும். ஒற்றைப்படையன் தலை. சரியா? அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவோம்னா 3ன்னு எழுதுவோம். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப்
எஸ். என் ஆஃப் ஏங்கிறது என்ன அப்படின்னா 3, என் ஆஃப் எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா 12. இந்த 3க்கும் 12 கடிச்சோம்னா 1 3 3 4 3 12 வந்துடும். ஸோ ஆன்சர் என்னென்னா 1/4. ஸோ ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆன்சர் 1/4. அடுத்த கொஸ்டின் கவனிங்க. கொடுக்கப்பட்ட வழிகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பி ஆஃப் ஏங்கிறது ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. சரியா? அப்போ ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்தகவு 1 விட கிரேட்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிரேட்டர் தென் சிம்பிள் தானே கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்தகவு எப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னா 0வாக இருக்கலாம், இல்லைன்னா அதிகபட்சமாக 1 இருக்கலாம், குறைந்தபட்சமாக 0 இருக்கலாம், இல்லைன்னா 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட எண்ணாக தான் இருக்கவே முடியும். அப்போ இது என்னது? தவறு. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்தகவு 1 விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தவறு. சரி, இங்கே வந்துடும். இங்கே என்ன சொல்கிறாங்க? இதுதான் 0வாக இருக்கலாம், இல்லைனா 1 இருக்கலாம், இல்லைனா ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? 0வாகவும் இருக்கலாம், இல்லைனா 1ஆகவும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு 0வை விட பெருசாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த பி ஆஃப் ஏங்கிற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு 1 விட எப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க? கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே என்ன இருக்குது? லெஸ் தென் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ இங்கே வந்துடும். அப்போ இதுவும் என்னது? ரைட்டாக இருக்குது. 0 1 இல்லைனா 1க்கு 0க்கு 1க்கு இடைப்பட்டு பி ஆஃப் கியூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்தகவு 0 வரலாம் இல்லையா? ஏன்னா 0 தான் குறைந்தபட்ச மதிப்பு. இதை இயலா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு பின்னு சொல்லுவோம். அது நடைபெறாமல் இருப்பதற்காக நிகழ்ப்பதவை பி ஆஃப் ஏ டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கொஸ்டினில் கூட பார்த்தோம் இல்லையா, அந்த வெற்றி பெறுவது எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு x/by சம்திங் கொடுத்துட்டு தோல்வி அடைவதற்கான கேட்டிருந்தாங்களே அந்த கொஸ்டின். அதுதான் அங்கேயே நான் சொல்லியிருப்பேன். பி ஆஃப் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1. இது கரெக்டு தான். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் என்னவாக இருக்க போகுதுன்னா விடையாக இருக்க போகுது. எது தவறானது தான் கேட்டிருக்கேன். ஸோ அதுதான் விடையாக இருக்க போகுது. சரியா? இதோட 25 கொஸ்டின் தானே, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. சரியா? 26 கொஸ்டின்ஸாக வந்துருச்சு. இதில் ஒரு சமாளிப்பு சோதனையில் ஏ என்ற நிகழ்ச்சியில் பி ஆஃப் ஏ ஈஸ் டு பி ஆஃப் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 17 ஈஸ் டு 15 மற்றும் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 640. சரிங்களா? இப்போ கவனிங்க, பி ஆஃப் ஏங்கிறது என்ன அப்படின்னா 17, பி ஆஃப் ஏ டேஷுங்கிறது என்ன அப்படின்னா 15. சரிங்களா? சரி, ஆக மொத்தம் இது ரெண்டுத்தோட கூடுதல் தான் என்னவாக இருக்குன்னா இந்த கொஸ்டினில் பார்த்தோம்ல, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த ரெண்டு விளைவுகளோட கூட்டணும் அப்படின்னா அதுதான் என்னென்னா மொத்த விளைவுகள். என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 640 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை தான் இங்கே நம்ம 640 வச்சோம். அப்போ 17யும் 15யும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா 32 பங்கு வரும். 32 பங்குங்கிறது தான் இந்த 640. அப்போ ஒரு பங்கு ஈக்குவல் டு ஒரு தடவை 32, இதில் 2 டைம்ஸ் 32 இருக்கும், பக்கத்தில் 0. அப்போ ஒரு பங்கு என்ன வந்துடும்னா 20 அப்படின்னு கிடைக்கும். இடையில் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன? சரியா? அப்போ பி ஆஃப் ஏ என்னது? 17. அப்போ என் ஆஃப் ஏன்னா 17 தடவை அந்த 20 என்ன பண்ணிட வேண்டியதான்? பெருக்கிட வேண்டியதான். 17 இன்ட்டு 20. சரியா? பி ஆஃப் ஏங்கிறது தான் 17. அவங்க கேட்குறது என் ஆஃப் ஏ தான் கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே எப்படி இது ரெண்டுத்தையும் கூட்டி அதை நம்ம என் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? 640. அதேமாரி இந்த வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் என் ஆஃப் ஏ. இது வந்து 15ங்கிறது என்ன இருக்குன்னா என் ஆஃப் ஏ டேஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 17 27 பெருக்குன்னா 2 17 34, 340ன்னு கிடைக்கும். ஆன்சர் என்னென்னா 340. சரியா? ஸோ இதோட 25 கொஸ்டினுக்கான விடைகளுக்கான விளக்கங்களை பார்த்துட்டோம். சரியா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோஸை லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.